ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசுமதி அரிசி தண்ணி ஊற்றி ஊற போட்டிருக்கேன். சிக்கனுக்கு மஞ்சள் தூள்லாம் போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். நாட்டுக்கோழி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாஷ் பண்ணி வச்சுருக்கு. வாஷ் பண்ண சிக்கனை நம்ம குக்கரில் போட்டு அவிக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடைக்கோழி மாதிரி சிக்கன் அப்படி அழகாக இருக்கும்னு அவிச்சு வச்சாச்சு. வேக வச்ச நாட்டுக்கோழி, நறுக்கிய பல்லாரி, தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், ரம்பம், புதினா, லெமன் 2, தயிர், முந்திரி பழம், கொல்லாங்கட்டை பருப்பு, நெய், பிரியாணி மசாலா, தேங்காய். பிரியாணி செய்கிறதுக்கு தேங்காய் ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் ஊற்றுறோம். கிராம்பு, ஏலக்காய், கசகசா போடணும். நறுக்கி வச்சுருக்க பல்லாரியை போட்டு தட்டணும். பல்லாரி நல்லா வசங்கணும். பிறகு தக்காளி தட்டுறோம். தக்காளியும் பல்லாரியும் நல்லா வதங்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருந்து அதை தட்டுறோம். அது கூட ஒரு 10 பச்சை மிளகாய், புதினா, ரம்பம், மல்லி இலை, புதினா, ரம்பம், மல்லி இலை இதெல்லாம் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்குறோம். வதங்கின பிறகு நம்ம அவிச்சு வச்சுருக்க நாட்டுக்கோழியை தட்டுறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சட்டியை அடி பிடிக்கக்கூடாது, அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தயிர், பிரியாணி மசாலா பொடி, பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம எவ்வளோ அரிசி எடுக்குமோ அதே அளவு தண்ணி. அந்த தண்ணி இப்போ ஊற்றுறோம். கொல்லாங்கட்டை, முந்திரி, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் வருது. நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கலர்பொடி போடலாம், கலர்பொடி போடாமையும் வைக்கலாம். அது நம்ம இஷ்டம். தேவையான அளவு உப்பு, தட்டை வச்சு மூடி வச்சிடணும். கொதிக்க வைக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன்.
நல்லா கொதிச்சுட்டு நாட்டுக்கோழி சிக்கனும் வெந்துட்டு அப்புறம் அரிசி நம்ம தட்டுறோம். நல்லா கிண்டணும். அரிசி 3/4 வேக்காடு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓரளவு கரெக்டான ஸ்டேஜ் தண்ணி வற்றி கரெக்டான ஸ்டேஜ் வரவும் நம்ம மூடி போட்டு மூடணும். இன்னும் வந்து கரெக்டான ஸ்டேஜ் வரல, தண்ணி கொஞ்சம் இருக்குது. தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம எப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய் லாஸ்ட்டில் தான் நெய் ஊற்றுறோம். லெமனை லாஸ்ட்டில் தான் ஊற்றுறோம். நம்ம அதை ஃபஸ்ட்டே ஊற்றுற மாதிரி கசக்கும். இனி மூடி வச்சு தம் போட்டாச்சு. தம்மில் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி எப்படி செய்யறது பார்ப்போம். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதில் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி ஆக்கிட்டு இருக்கோம். தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டு, பிரியாணி ரெடி ஆகிட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆகிட்டு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு. நாட்டுக்கோழி தம் பிரியாணி. இந்த பிரியாணி கொஞ்சமாக சாப்பிட்டா கூட இன்னும் வேணும், கொண்டா கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. சுவையான டேஸ்ட்டான நாட்டுக்கோழி பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.